ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். காலையில் எழுந்த உடனே காவேரி ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. ஆமாம், நானும் அவரும் நைட்டு பேசிகிட்டு இருந்தோம், ரொம்ப நேரம் வந்துட்டு பேசிகிட்டு இருந்தோம். நான் நிறையா கொஷின் கேட்டுட்டு இருந்தேன், அவரும் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட ப்ரப்போஸே பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உண்மையே புரியலையே, ரொம்ப டென்ஷனாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் பயமாக வேறு இருக்குது, அவர்கிட்டயே பேசாமல் கேட்டுடலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு விஜய்கிட்ட கேட்பாங்க. ஏங்க நைட்டு என்னங்க ஆச்சு, எனக்கு உண்மையே புரியலைங்க, நான் ரொம்ப அன்கான்ஷியஸாக இருந்த மாதிரி ஆயிடுச்சு, நைட்டு நடந்த எதுவுமே எனக்கு ஞாபகத்தில் இல்லை, கொஞ்சம் சொல்லுங்களேன் நைட்டு என்ன நடந்ததுன்னு அப்படின்ற மாதிரி காவேரி வந்துட்டு ரொம்ப வெகுலியாக கேட்பாங்க. உடனே விஜய் சொல்லுவார், அடி பாவி, நைட்டு என்ன நடந்ததுன்னு உனக்கு சுத்தமாக ஒன்றும் தெரியலையா, அவ்வளோ கம்பெனி கொடுத்த, இப்போ வந்துட்டு என்ன நடந்ததுன்னு என்கிட்டயே கேட்குறியா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு விஜய் சொல்லுவார், ஒன்றும் நடக்கலையே, 2 பேரும் நல்லா கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து தூங்கிட்டோம், வேறு ஒன்றும் நடக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரி, இல்லைங்க நீங்கள் என்கிட்ட இருந்து எதுவும் மறைக்கிறீங்க, என்னமோ நடந்திருக்கு, ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணி கேட்க விஜய் சொல்லுவார், அதெல்லாம் நடக்க வேண்டியதெல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு, இனி ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவரும் கிண்டல் பண்ண காவேரிக்கு புரிஞ்சிடும். காவேரிக்கு புரிஞ்சுட்டு சிரிப்பாங்க. இதெல்லாம் நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு ஒன்றும் தெரியல, பட் அவரை வந்து நான் மனசார வந்துட்டு ஹஸ்பண்டாக ஏற்றுக்கிட்டேன், அவரும் என்னை ஒய்ஃபாக வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டாரு, நாங்கள் 2 பேரும் வந்துட்டு இனிமேல் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு விஜய்கிட்டையும் சொல்லுவார், என்னை விட்டு நீங்கள் எங்கேயும் போயிட மாட்டீங்களே, இனிமேல் எப்போவும் என் கூட தானே இருப்பீங்க அப்படின்ற மாதிரி விஜய்கிட்ட கேட்க, என்னடி சொல்கிறேன், நீ என் ஒய்ஃப் டி, உன்னை தவிர விட்டுட்டு நான் எங்கே போகிறேன், நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி ஐ லவ் யூ ஸோ மச் காவேரி அப்படின்ட்டு காலையிலையும் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. நம்ம லைஃப்பை வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இனிமேல் எந்த பிரச்சனையும் எந்த சங்கட்டங்களும் இல்லாமல் நல்லபடியாக போகணுங்கிறது நான் என்னோடய ஆசையும் தான், கடவுள்கிட்ட நான் அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், இன்றைக்கி ஆசிரமும் போகணும் ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு நான் ஆசிரமத்துக்கு எதுக்கும் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், அங்கே போகிறதா வேண்டாமான்றது, ஏன்னா அவங்க சம்டைம்ஸ் வந்து நாளைக்கும் வர சொல்லுவாங்க லஞ்ச் கொடுக்குறக்காக, என்னங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன் காவேரி, நீயும் ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பு, நானும் ஃப்ரெஷ் ஆகிறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுவார். உடனே வந்துட்டு ராகினி வந்துட்டு காவேரியை வலவீசி தேடிட்டு இருப்பாங்க. ராகினியை பார்த்து உண்மையெல்லாம் காவேரியை பார்த்து நடந்த உண்மையெல்லாம் ராகினி சொல்கிறக்காக தேடிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்துட்டு காவேரி குளிக்க போகும்போது பார்த்துருவாங்க. உடனே ராகினி வந்து பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன காவேரி, நேற்று ரொம்ப சந்தோஷமாக இருந்த போல இருக்குது, என்னென்ன பயங்கரமான செலிப்ரேஷன்லாம் பண்ணுறீங்க, விஐபிக்கு கூட நான் இப்படி பண்ணி பார்த்ததில்ல, ஏன் எவ்வளோ பெரிய ஆள் நான் கொடைக்கானலில், எங்கள் அப்பா கூட எனக்கு இப்படியெல்லாம் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணதே கிடையாது, நாங்கள் கூட ஆவரேஜாக தான் பண்ணியிருக்கோம், பட் இந்த அளவுக்கு நீ பண்ணியிருக்கேன்னா பயங்கர சந்தோஷமாக இருந்திருப்ப போல இருக்குது, பிறந்ததுலேருந்தே நீ இந்த மாதிரி சந்தோஷத்தெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டேல்ல அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் நான் சந்தோஷமாக தான் இருந்தேன், என் ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணார், அதில் உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன வைத்தறிச்சல், எனக்கு நல்லாவே தெரிஞ்சது, நீ எதுக்கும் புலம்பிக்கிட்டு ஓடிட்டு இருக்கும்போதே தெரிஞ்சது உனக்கு பயங்கரமான ஸ்டொமக் பர்னிங் இருந்திருக்குன்னு, அதெல்லாம் யாருக்கு என்னென்ன அமையணுமோ அதுதான் அமையும், உனக்கு உங்கள் அப்பா பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணலைன்னா என்ன, எனக்கு பண்ணக்கூடாதுன்றது அது சட்டமா, எங்கள் அப்பா எனக்கு செலிப்ரேஷன் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு பண்ணுறாரு, உனக்கு என்னம்மா அப்படின்ற மாதிரி இவங்களும் விடாமல் கிண்டல் பண்ணுவாங்க. உடனே ராகினி, ஓஹோ அப்படி சொல்கிறீங்களா நீங்கள், சரி சந்தோஷமாக இருந்தால் எனக்கும் ஓகே தான், பட் நீ கொண்டாட போகிற கடைசி பர்த்டே இதுதான் நினைக்கும் போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, என்ன இருந்தாலும் நீ என் ஃப்ரெண்டு காவேரி இல்லையா, உன்னை நினச்சி நான் வருத்தப்பட மாட்டேனா, பர்த்டே மட்டும் கிடையாது, நீ விஜய் கூட இருக்க போகிற கடைசி நாளே இதுதான் நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது காவேரி, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்ல, என்ன உளர்ற, எப்போ பார்த்தாலும் ஏதாவது உளறிக்கிட்டே லூஸ் மாதிரி, என்னை விட நீ கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, நான் குளிச்சுட்டு வேறு பக்கம் கிளம்ப வேண்டியது இருக்குது, எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி நான் சிங்காக பேசி ஏதாவது டென்ஷன் பண்ணுறதே உனக்கு வேலையாக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன காவேரி, எப்பவும் போல் நான் சும்மா உன்னை கிண்டலுக்காக வந்துட்டு பேசுகிறேன்னு நினைக்கிறியா, இந்த டைம் இருக்க ட்விஸ்ட்டே வேறம்மா, உன்னை அப்படியெல்லாம் சாதாரணமாலாம் விட்டுற மாட்டேன், நான் எப்பவும் போல் பேசுகிறது போகிறதுன்ற மாதிரி இருப்பேன்னு மட்டும் நினச்சிடாத, உன் பர்த்டேக்கு வேறு நான் கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன்ல, கிஃப்ட் கொடுக்காம நான் ஏமாற்றுவேனா, என்ன காவேரி, நான் உனக்காக எவ்வளோ எஃபோர்ட் போட்டு பர்த்டேக்காக வந்துட்டு இவ்வளோ சர்ப்ரைசிங்கான கிஃப்டெல்லாம் வந்துட்டு கொடுக்கலான்னு பார்த்தா நீ இவ்வளோ அலட்சியமாக பேசிட்டல, உனக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி மறக்க முடியாத கிஃப்ட் கொடுக்கலான்னு பார்த்து எவ்வளோ யோசிச்சு எவ்வளோ எஃபோர்ட் போட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பர்த்டே கிஃப்ட்டை நான் கொண்டு வந்திருக்கேன்னு தெரியுமா, இப்படிலாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரிக்கு உடனே பயங்கர டென்ஷன் ஆயிரும். என்ன இப்போ நானும் விஜயும் சந்தோஷமாக இருக்கோம், அந்த வயிற்றுச்சல் தாங்க முடியாமல் தானே நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க, நீ நினைக்கிறதெல்லாம் எதுவுமே நடக்காது, எப்போவுமே கெட்ட எண்ணங்கள் தான் வந்துட்டு கண்டிப்பாக நடக்கவே நடக்காது, நல்ல எண்ணம் இருந்தால் மட்டும்தான் வாழ முடியும், நல்லவங்களால் மட்டும்தான் வந்துட்டு சந்தோஷமாக இருக்க முடியும், ஸோ வேற ஆளை பாரு, நீ இந்த மாதிரி ஓவராக பேசுகிறது பில்டப் பண்ணுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப காவேரி கையை பிடிச்சிருவாங்க. திரும்பவுமே நான் சொல்கிறது உனக்கு சுத்தமாக புரியலையா, சரி நான் பேசுகிறது தான் புரியல, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், அது புரியுதான்னு மட்டும் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு, வெண்ணிலாவை தெரியுமா உனக்கு காவேரி அப்படின்ற மாதிரி கேட்க வெண்ணிலா பேரை கேட்டதுமே காவேரி ஸ்டன் ஆயிடுவாங்க. வெண்ணிலாவா, நீ எதுக்கு வெண்ணிலாவை பற்றி சொல்கிற, வெண்ணிலாவை பற்றி உனக்கு யார் சொன்னா, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பதட்டமாக கேள்வி கேட்பாங்க. ஏன் இப்போ இவ்வளோ பதட்டப்படுற, இவ்வளோ நேரம் வந்துட்டு ஓவராக வாயடிச்ச, ஓவர் திமிராக பேசினேன், இப்போ வெண்ணிலான்ற பேரை கேட்டதுமே உன் காலிலேருந்து
உச்சந்தலை வரைக்கும் எல்லாமே நடுங்குது. உன் வாய்ஸில் ஒரு நடுக்கம் தெரியுது. என்ன விஷயம்? ஏன் வெண்ணிலாவை கேட்டால் நீ இவ்வளோ பதட்டப்படுற? கேஷுவலாக போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப ஓட்டுவாங்க. என்னை ரொம்ப வந்துட்டு கோவப்படுத்தாத, ஒழுக்க மரியாதையாக வந்துட்டு வெண்ணிலாவை பற்றி உனக்கு யார் சொன்னால், உனக்கு எப்படி தெரியுங்கிறத மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, வெண்ணிலாவை மட்டும் கிடையாது, வெண்ணிலாவோட ஜாதகமும் தெரியும். இப்போ வெண்ணிலா உயிரோடு இருக்கிறது எங்கே ஏதுங்கிற எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுட்டு தாமா உட்காந்துருக்கேன். வெண்ணிலாவையே தானே உனக்கு நான் கிஃப்டாக கொடுக்க போகிறேன். உங்ககிட்ட சொல்லாமல் இருப்பேனா? உங்ககிட்ட சொல்கிறக்க வேண்டிதானே நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன சொல்கிற? வெண்ணிலா உயிரோடு இருக்காங்களா? சும்மா சொல்லாத, வெண்ணிலாலாம் உயிரோடு கிடையாது. வெண்ணிலாவெல்லாம் போய் ரொம்ப வருஷம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் தான் தப்பு. வெண்ணிலா உயிரோடு இருக்காங்க. அதே மாதிரி அழகாக வந்துட்டு பயங்கரமாக இருக்காங்க. உங்ககிட்ட கூட்டிகிட்டு வரதானே போகிறோம். வெண்ணிலா இருக்கிற இடம் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாச்சு. நீ வந்தன்னா போதும், நீயும் விஜயும் வந்தன்னா தாராளமாக உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் நாங்கள் கல்யாணம் கூட பண்ணி வைக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, காவேரி கண்ணிலேருந்து பயங்கரமாக தண்ணி வந்துடும். உண்மையை சொல்கிறியா இல்லை வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு ஏமாத்துறியா? எப்பவும் விளையாடுற மாதிரி இந்த விஷயத்தில் தயவு செய்து விளையாடாத ராகினி. உண்மையை சொல்ல என்கிட்ட. வெண்ணிலாவை பற்றி உனக்கு யார் சொன்னா? வெண்ணிலா நிஜமாவே உயிரோடு தான் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, சத்தியமாக உயிரோடு தான் இருக்காங்க, நீ சொன்னால் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபோனில் வந்து வெண்ணிலாவோட ஃபோட்டோவை காமிப்பாங்க. அதை பார்த்ததுமே வந்துட்டு காவேரிக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும், ரொம்ப அழுகையும் வந்துடும். வெண்ணிலா உயிரோடு தான் இருக்காங்களா? சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு, எங்கே இருக்காங்க அவங்க? இப்போ எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்க நல்லாவெல்லாம் இல்லை. இன்ஃபேக்ட் வந்துட்டு வெண்ணிலா அவங்கங்கிறதே அவங்களுக்கு மறந்துருச்சு ஒரு ஆக்சிடெண்ட்டில். இப்போதைக்கு அவங்க ஃபுல்லாக வந்துட்டு அவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறது, ஏன் அவங்க உலகமே வந்துட்டு விஜய்னு மட்டும்தான் அவங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. விஜயோட ஞாபகங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு இப்போ இருக்குது. ஸோ விஜய் மட்டும் போனார்னா வெண்ணிலாவை நல்லபடியாக வந்துட்டு மீட்டு கொண்டு வந்துடலாம். வெண்ணிலாவோட பழைய மெமரிஸ் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக அவரை வந்துட்டு ஞாபகப்படுத்திடலாம். ஸோ விஜய்னால மட்டும்தான் வந்துட்டு வெண்ணிலாவை காப்பாற்ற முடியும். விஜயோட மெமரிஸ் மட்டும்தான் அவங்க மைண்டு ஃபுல்லாக இப்போ இருக்குது. விஜயோட ஃபோட்டோஸ், விஜயோட அப்பள விளம்பரம் அதெல்லாமே பார்த்துட்டு தான் அந்த பொண்ணு வந்துட்டு உயிரோடையே பிரிந்துட்டுருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்துட்டு விஜயை கூட்டிகிட்டு போனால் மட்டும்தான் வந்துட்டு வெண்ணிலாவை அந்த ஆசிரமத்துலேருந்தே விடுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையும் சொல்ல காவேரிக்கு ரொம்ப பயமாயிரும். நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல. எல்லாம் கேட்டுட்டு இருந்த காவேரி டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. மயக்கம் போட்டதுமே ராகினிக்கு பயங்கர சந்தோஷமாயிரும். அவங்க தாத்தா பாட்டியும் கூட்டிகிட்டு வந்து, ஐயோ காவேரி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, வாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி கத்தி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அவங்களும் காவேரிக்கு தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டு எழுப்புனதுக்கப்புறம் காவேரிக்கு வந்துட்டு பேச்சே வராது சுத்தமாக. ராகினி சொன்ன அந்த விஷயங்கள் மட்டுமே வந்துட்டு திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கும். வெண்ணிலா வந்துட்டு உயிரோடு இருக்காங்க, அடுத்தது விஜயை கல்யாணம் பண்ண போகிறாங்க, விஜய் வந்துட்டு சேர்த்து வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னது திரும்ப திரும்ப ஞாபகத்திலே வந்துட்டு அவங்களுக்கு சுத்தமாக பேச்சே வராது. அதுக்கப்புறம் அவங்களே வந்துட்டு கொஞ்சம் தெளிஞ்சதுக்கப்புறம் தாத்தா பாட்டிக்கிட்ட, ஒன்றும் இல்லை, நைட்டில் நான் தூங்காமல் இருந்ததுனால டயரில் வந்து மயக்கம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் தாத்தா, ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் பாருங்கள் உங்கள் வேலையை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரூமுக்கு போய் பயங்கரமாக அழுகுவாங்க. இப்போ தான் வந்துட்டு என் வாழ்க்கை கொஞ்சம் செட்டில் ஆகிருக்கு, என் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்குது, நிம்மதியாக வாழலாம், விஜய் கூட சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சு. இப்போ பார்த்து இந்த மாதிரி ஆயிடுச்சே. வெண்ணிலா வந்ததில் எனக்கு சந்தோஷம் இல்லைன்றதெல்லாம் கிடையாது, அவங்க வந்ததில் சந்தோஷம்தான். பட் இப்போ தான் என் லைஃப்பை நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கும் மேலே எல்லாத்தையும் இழந்துட்டேன் நான் நேற்றுக்கே. ஸோ இப்போ வந்துட்டு வெண்ணிலா வந்திருக்கிறது என்ன நான் நல்லதுன்னு சொல்கிறதா கெட்டதுன்னு சொல்கிறதா ஒன்றுமே புரியல. அடுத்தது என் வாழ்க்கையில் வந்துட்டு என்ன சூழல் நிலவ போகுதுன்னு எனக்கு சுத்தமாகவே புரியல. என்ன அடுத்தது நடக்க போகுதுன்னு நினச்சாதே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ தான் அம்மா அக்கா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என் வாழ்க்கையை நினச்சி, என் வாழ்க்கை செட்டில் ஆனதை நினச்சி. விஜயும் வந்துட்டு என் மேலே இவ்வளோ உயிருக்கு உயிராக இவ்வளோ அன்பாக இருக்கார். இதெல்லாம் எப்படி மாறப்போகுதா இல்லை யார் மாற்ற போகிறாங்கன்னு ஒன்றுமே புரியல. பட் வெண்ணிலா வந்துட்டு இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது விஜய் போனால் தான் வந்துட்டு அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நம்ம இதை எக்காரணத்தை கொண்டும் தடுத்து நிறுத்தக்கூடாது. விஜய் கண்டிப்பாக போகட்டும், போய் வந்துட்டு வெண்ணிலா வந்துட்டு மீட்டு கொண்டு வரட்டும், அதிலலாம் எந்த தப்பும் கிடையாது. அடுத்தது விஜய்க்கு என்ன வேணுங்கிறத அவர் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா விஜயே சொல்லியிருக்காரு, இன்னும் வந்துட்டு வெண்ணிலாவை மறக்க முடியல, வெண்ணிலா தான் என்னோடய ஃபஸ்ட் லவ், அவள் தான் எல்லாமேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வெண்ணிலா வந்துட்டு இவ்வளோ ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இத்தனை பிரச்சனைக்கு அப்புறம் இந்த உலகத்தையே மறந்து எல்லாத்தையும் மறந்து இருக்கும்போது விஜய் மட்டுமே அவங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா அவங்களோட காதல் வந்துட்டு எவ்வளோ உயர்ந்த காதலாக இருக்கும், எவ்வளோ வந்துட்டு உண்மையாக லவ் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாத்தையும் மறந்ததுக்கப்புறம் கூட விஜய் வந்துட்டு அவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அதனால் வந்துட்டு அவங்க வாழ்க்கையில் நம்ம என்றைக்குமே குறுக்க நிற்கக்கூடாது. அவங்க கண்டிப்பாக சரியாகட்டும், சரியாகி நல்லபடியாக வரட்டும். அதுக்காக விஜய் என்ன பண்ணினாலும் ஓகே தான். விஜய்கிட்ட கண்டிப்பாக இந்த விஷயத்த சொல்லியே தான் ஆகணும். சுயநலமாக வந்துட்டு விஜய்கிட்ட இதை மறைச்சி வச்சோ இல்லை அல்லது விஜய் வெண்ணிலா வந்துட்டு சேர விடாமல் பண்ணுறதும் நம்மளுக்கு தான் பாவம். இதெல்லாம் பண்ணவே கூடாது. இவ்வளோ கைமாறு பண்ணியிருக்காருல அவர் எனக்காக, என் ஃபேமிலிக்காகவும் இவ்வளோலாம் பண்ணியிருக்காரு. அவருக்கு நான் இந்த துரோகத்தை பண்ணவே கூடாது. இதுக்கு பதிலாக நம்மளும் கைமாறு பண்ணால் தான் நல்லதாக இருக்கும். யாராருக்கும் என்னென்னவோ பண்ணியிருக்கேன், எல்லாத்த பற்றியும் யோசிச்சிருக்கேன். பட் இவருக்காக நான் எதுவுமே யோசிச்சதும் கிடையாது, பண்ணதும் கிடையாது. இதை ஒன்றையாவது நம்ம பண்ணணும். வெண்ணிலா உயிரோடு இருக்கிற விஷயம் வெண்ணிலா வந்துட்டு எந்த இடத்துல இருக்காங்கிறத ராகினி கிட்ட கேட்டுட்டு கண்டிப்பாக விஜய்கிட்ட சொல்லி
நாங்களே போய் வெண்ணிலாவை பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புவாங்க.